ஸ்லோவேனியாவின் தலைநகராகவும் மிகப்பெரிய நகராகவும் இருக்கிறது லூப்லியானா. 1511 மற்றும் 1895 ஆகிய ஆண்டுகளில் இங்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் இந்நகரம் பெரும் சேதாரங்களை சந்தித்தது. அதன் பிறகு நடைபெற்ற கட்டுமானங்களால் வெவ்வேறு வடிவமைப்புகளில் கட்டடங்கள் இருப்பதை காண முடிகிறது. மலை உச்சியில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட லூப்லியானா அரண்மனை கம்பீரமாக காட்சியளிக்கிறது. அரண்மனையை பார்வையிட இழுவை ரயில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 1701 முதல் 1706ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் கட்டப்பட்ட புனித நிக்கோலஸ் தேவாலயம் லூப்லியானாவின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கிறது. லூப்லியா நிட்சா நதியின் மீது கட்டப்பட்டுள்ள ட்ரிபிள் பிரிட்ஜ் என்று அழைக்கப்படும் 3 பாலங்களும் தலைநகரில் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஸ்லோவேனியாவின் 2வது பெரிய நகராகவும் ஐரோப்பாவின் கலாச்சார தலைநகரம் என்று அறியப்படும் நகராகவும் இருக்கிறது மாரிபோர் நகரம். மாரிபோர் அரண்மனையில் அமைந்துள்ள அருங்காட்சியகம் ஸ்லோவேனியாவின் வரலாற்று தகவல்களை அறிய உதவும் பெட்டகமாக இருக்கிறது. மாரிபோர் நகரத்தில் உள்ள 400 ஆண்டுகள் பழமையான திராட்சை கொடி இன்றும் பழங்களை தந்து வருகிறது. ஆண்டுக்கு 35 முதல் 55 கிலோ வரையிலான திராட்சை இந்த கொடியின் மூலம் கிடைக்கிறது. இதிலிருந்து 100 சிறு பாட்டில்கள் வைன் தயாரிக்கப்படுகிறது. பிளேட் ஏரி ஸ்லோவேனியாவின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஏரியை சூழ்ந்துள்ள இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்கவும் ஏரியில் படகு சவாரி செய்யவும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு வருகை தருகின்றனர். ஏரியின் கரையில் அமைந்துள்ள 1011ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட அரண்மனை தற்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது. ஏரியின் நடுவில் அமைந்துள்ள தீவில் தேவாலயம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. படகு மூலம் தீவுக்கு சென்று வரும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நீல நிறத்தில் நீரை கொண்ட ஏரிகள் உலக அளவில் பல இருந்தாலும் பிளேட் ஏரியின் நீர் அவற்றை விட அடர் நீல நிறமானது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்லோவேனியாவின் அழகான மற்றும் பழமையான நகரங்களில் ஒன்று பிட்டியி. ரோமானிய பேரரசின் முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருந்த பிட்டியி இன்று புறநகர் வாழ்க்கையின் சொர்க்க பூமியாக இருக்கிறது. இங்குள்ள அரண்மனை மற்றும் நகரின் மத்தியில் கம்பீரமாக வீற்றிருக்கும் மணிக்கூண்டு ஆகியவை காண வேண்டிய இடங்களாக இருக்கின்றன. படிகம் போல தெளிந்த நீர், வளைந்து நெளிந்த உயரமான பாறைகள், பச்சை பசேலென காட்சியளிக்கும் புல்வெளிகள் ஆகியவற்றைக் கொண்ட வின்கர் கோர்ஜ் ஸ்லோவேனியாவின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆற்றின் ஓரமாக பாறைகளை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள மரப்பாலங்களில் நடந்து சென்று இயற்கை அழகை ரசிக்கின்றனர் சுற்றுலா பயணிகள். ட்ரிக்லேவ் தேசிய பூங்காவில் அமைந்துள்ள போகின் ஏரி சுற்றிலும் உயரமான மலைகளால் சூழப்பட்டுள்ளது. இங்குள்ள பனியால் சூழப்பட்ட பள்ளத்தாக்கு பல்வேறு சாகச விளையாட்டுகளுக்கு சாதகமாக இருக்கின்றது. மலையேற்றம், படகு சவாரி, பாராகிளைடிங் போன்ற பல சாகச விளையாட்டுகளை விரும்புபவர்கள் போகின் ஏரிக்கு வந்து செல்கின்றனர். சிறிய தீபகற்ப பகுதியின் நுனியில் அமைந்திருக்கிறது பிரான் நகரம். இங்குள்ள பிரபலமான கடற்கரைகளில் இருந்து சூரிய அஸ்தமனத்தை காண்பது சிறப்பான அனுபவமாக இருக்கிறது. கடல் உணவுகளுக்கு பெயர் பெற்ற இந்த பகுதியில் கூரையில்லா உணவகங்களில் அமர்ந்து விதவிதமான மீன் உணவுகளை ருசித்து மகிழ்கின்றனர் சுற்றுலா பயணிகள். இயற்கை, பழமை மற்றும் கலையம்சத்தை கொண்ட ஸ்லோவேனியாவின் சுற்றுலா தலங்களைப் போலவே அதன் உணவு வகைகளும் பிரமிப்பை ஊட்டுகின்றன.
பொட்டிகா என்பது ஸ்லோவேனியாவின் பிரபலமான டெசர்ட் வகை உணவாகும். வால்நட், கசகசா போன்ற விதவிதமான பொருட்களைக் கொண்டு 80 விதமாக இந்த பொட்டிகா செய்யப்படுகிறது. ரொட்டி போன்ற உணவு வகையான ஸ்ட்ரூக்லியை தனியாக அல்லது சைட் டிஷ்களுடன் சேர்த்து உண்ணலாம். உப்பு அல்லது இனிப்பு என இரு சுவைகளில் ட்ரூக்லி தயாரிக்கப்படுகிறது. பாலாடை, வால்நட், ஆப்பிள் மற்றும் கசகசா கொண்டு செய்யப்படும் ஸ்ட்ரூக்லி சுவை மிகுந்ததாக இருக்கிறது. மர கோதுமை மாவு கொண்டு செய்யப்படும் கான்சி என்னும் உணவு வகை எளிமையான அதே சமயம் பிரபலமான ஸ்லோவேனிய உணவாக இருக்கிறது. இதனுடன் காளான் சூப் அல்லது சிக்கன் குழம்பு ஆகியவற்றை சேர்க்கும் போது மிகவும் சத்து நிறைந்த உணவு வகையாக மாறுகிறது. இயற்கை கொலுவீற்றிருக்கும் ஸ்லோவேனியாவின் இதமான காலநிலையும் ருசி தூண்டும் உணவு வகைகளும் அதனை சுற்றுலா பயணிகளின் மனம் கவரும் நாடாக மாற்றியிருக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை.